அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் படுத்துட்டே இருக்காங்க, நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஸ்பைனல் கார்டு வந்து நேராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா இன்னைக்கு சிஇஓ தோஹா பேங்க் டாக்டர் சீதாராமன் வந்திருக்காங்க. அவருடைய துணைவியார், அவங்களுடைய தாயார் வந்திருக்காங்க. மாதவன் இந்தியன் ஃபைனான்ஸ் பஜார் சிஇஓ வந்திருக்காரு. சாரி, அலுமினஸ் அண்ட் சேகர் CEO India Finance, a student representative, respected Dean இருக்காங்க. ரவிக்குமார், அருணாச்சலம், எங்களுடைய பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க, இங்கே HODஸ்லாம் இருக்காங்க. எல்லாம் நினைச்சிருப்பீங்க, ஏன்னா சிஇடி செல் இப்போ வந்து ரவிக்குமார் வந்தப்புறம், டைரக்டராக வந்தப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் சிஇஜியில், ஏஸ்டெக்கில், இப்போ எம்ஐடியில் ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் நினைக்கலாம், +1 +2 ரொம்ப கஷ்டப்பட்டு 2 ஆண்டுகள் SRV ஸ்கூலில், ரெசிடென்சி ஸ்கூலில், நிறைய ஸ்கூலில் படித்து 198 மார்க்லாம் எடுத்துகிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணிருக்கோம், எம்ஐடியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்காக எப்படி ஜாயின் பண்ணோம், இதை தேர்ந்தெடுத்தோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டா பிளேஸ்மெண்ட் ஆகிடும். என்ன சார் பிளேஸ்மெண்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கன்றீங்க, கம்பெனி ஆரம்பிங்கன்றீங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ எதனால் சொல்கிறாங்க, அதை திங்க் பண்ணிப்பா. இப்போ +1 ஸ்டூடெண்ட்ஸு, +2 ஸ்டூடெண்ட்ஸு நிறைய மார்க் வாங்கினாங்களே, நான் கேட்டிருக்கோம். நிறைய பேட்டிகள் கேட்டால் கூட என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், வக்கீல் ஆகலாம், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, யாரும் வந்து ஆந்திரப்பிரதேஷ் ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் எதாவது சொல்லியிருப்பீங்க. நீ இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன ஆவீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடியில் ஒன்றும் தெரியாது, பிளாங்க் இல்லையா? அப்படிதானே. ஸோ +1 +2 ஐடியா இருந்தது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா நோ ஐடியா. ஸோ பிளேஸ்மெண்ட் செல்லில் சிஓஐசிலேருந்து வேலை வாங்கி கொடுத்தா அந்த வேலைக்கு போவோம், அந்த ஒயிட் காலர் ஜாப் செய்வோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஐடி கம்பெனிஸ் இப்போ கோர் கம்பெனிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ எதற்காக இந்த ஆந்திரப்பிரனர் செல், அதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்கிறதுக்கு தான் நம்ம சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. முன்னா பணம் வேணும். என்ன ஆந்திரப்பிரனர் ஆகினா, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கம்பெனி ஆரம்பிக்கினாலும் சரி, எது பண்ணாலும் பணம் வேணும். அதனால தான் ரெண்டு ஃபினான்சியர் அதுக்குள்ள கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ரவிக்குமார், சேகர் இருக்கார், சீதாராமன் இருக்கார். ஏன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஐடியாஸ் வந்தப்புறம் பணம் கட்டினா கொடுப்பாங்க. அதுதான். பட் நம்ம டிக் இருக்கு, தமிழ்நாடு அரசுல வாங்கினா டிக் இருக்கு, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஐடியாஸ் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் வருது. நம்ம அதுக்கு நல்ல சிக்கன் சாப்பிட்றோம், KFCயில் போய் சாப்பிட்றோம், மெக்னாடோவில் சாப்பிட்றோம் இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் சாப்பிட்றோம். அந்த பிஸ்னஸ்லாம் எப்படி வந்தது? ஏன் நம்ம ஏன் பண்ண முடியல? இல்லை, எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கே எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய 50% ஆகிற உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளியில இருந்தால் வரும். ஏன் இங்கே உற்பத்தி பண்ண முடியல? ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் குறைஞ்சி போச்சு இல்லையா? அக்ரிகல்ச்சர் செக்டராக இருந்தாலும், இண்டஸ்ட்ரியல் செக்டராக இருந்தாலும், எந்த செக்டராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் செக்டராக இருந்தாலும் சரி, அந்நிய முதலீடு, அந்நியர்கள் வந்து தான் நிறைய நமக்கு சொல்கிறோம். நம்ம அதை வரவேற்கிறோம், அதை சாப்பிட்றோம். சரி, நம்ம ஆட்களே செஞ்சால் கூட அதை வரவேற்கிறது இல்லை. ஸோ அந்த இது குறையணும்.
அதே போல் பிஸ்னஸ், இப்போ ஆண்டர்பிரினர் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் டிசிஎஸ்ல நண்பரோட பையன் ஒர்க் பண்ணார், 2 years ஒர்க் பண்ணார். ஐடி கம்பெனிஸ் ஜாப் எப்படி இருக்கும் உங்கள் சீனியர்ஸை கேட்டால் தெரியும். ஸோ 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க அது போர் அடிச்சுட்டு ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து சங்கீதா ரெஸ்டாரண்ட் OMRல ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்திக்கிட்டாங்க. ஸோ தே ஆர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், டெடிகேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ now they are all very happy. இப்போ நம்ம இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு முடிச்சப்புறம் இன்னும் ஜாபுக்கு போகலாம். இப்போ அது வந்து கண்டினியூவேஷன், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லாக இருக்குமா இருக்காங்கிறது தெரியாது. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை, ஐடி கம்பெனிஸ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களோட கோர் கம்பெனிஸில் உங்களுடைய ஐடியாஸ், அந்த ஐடியாஸ் வச்சு என்ன டைப் ஆஃப், இப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஒர்க் வேணாலும் பண்ணாலும் அது வந்து மார்க்கெட்டிங் பண்ணிடலாம். மார்க்கெட்டிங் பண்ணோன்னா திறமை தான். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா ஒரே டிஷ்ஷு தான், இன்னைக்கு சாப்பிட்டா இன்னொரு நாளைக்கு போனால் வேறு மாதிரி இருக்கும். அதே டிஷ்ஷை அதற்கு கலர் சாயம் பூசி வேறு மாதிரி கொடுத்தா அதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஸோ பிஸ்னஸ்லேயும் அதே டெக்னிக்ஸ் தான். காம்படிட்டிவ் வேர்ல்டில் அதெல்லாம் பண்ண சக்ஸஸ் ஆக முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் த வேர்ல்டு, பர்டிகுலர்லி இன் இந்தியா, இன் தமிழ்நாடு? திங்கிங் டூ ஸ்மால். Thinking too small is the biggest problem. நம்ம ஒன்றும் தெரியாது, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நம்ம வர முடியல. அதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்போ நிறைய இருக்கு, வேணா அவர் பேசணும். ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். இப்போ எல்லாம் இல்லை, எல்லாம் வாட்டர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எல்லாம் வெளியில் வந்துருக்கு. காட்டுக்குள்ளே இருக்குல்ல, நாட்டுக்குள்ளே வந்துருக்கு. ஸோ அந்த காட்டுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றோம் இல்லை, காட்டுக்குள்ள ஒரு சிறுத்தை, கருஞ்சிறுத்தை. அந்த கருஞ்சிறுத்தை என்ன பண்ணுதுன்னா, வீரமான மிருகங்கள் கூட பழகலை, சாஃப்டான மிருகங்கள் கூட பழகி தனிமையில் போனதால பழகி அது சாஃப்ட் ஆயிடுச்சு. அது ஒரு நாள் அதுக்கு நிறைய பசி போயிட்டு இருக்கும்போது ஒரு நரி உட்காந்துருக்கு. இந்த நரியை நம்ம வந்து சாப்பிட்டோம்னு நினைக்குது. நரி தெரியும், நரி எப்போதுமே ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தப்பிச்சுக்க நினைக்கும். அந்த நரி என்ன நினைக்குதுன்னா, பேசிக்குது வேகமாக. இது சாப்பிட்டு ஆகிட்டதுனால ஸோ நல்ல சிங்கம், ஒரு சிறுத்தை வருது. இந்த சிறுத்தை நம்ம சிறுத்தை கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு சாப்பிட்ருவோம் அப்படின்னு வேகமாக பேசிட்டு இருக்கும்போது இது பயந்து ஓடிடும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மேலே என்ன இருக்கும், மரங்களில் குரங்கு இருக்கும். குரங்கு பார்த்துட்டு இருந்தது. என்ன கருஞ்சிறுத்தை இவ்வளோ பலமான மிருகம் வந்து இந்த நிறைய பார்த்து பயந்து போகுதுன்னு அதுக்கு மோட்டிவேட் பண்ணும். என்ன இவ்வளோ இதாக இருக்குது, அதெல்லாம் சின்ன மிருகம், நீ எவ்வளோ பலமாக இருந்தாலும் நீ போய் அதை அடித்து சாப்பிடாம வா போகலாம் அப்படின்னு சொல்லி அது மேலே ஏறிட்டு வந்து வருது. அப்பவும் திரும்ப நிறைய என்ன சொல்லுதுன்னா, பேசுறது நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் அந்த நரிக்கிட்ட, அது குரங்குகிட்ட, நீ நைஸாக அந்த சிறுத்தைகிட்ட பேசி அதை கூட்டிகிட்டு வந்துடு, நம்ம 2 பேரும் சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னது பயந்து ஓடி. ஸோ இதுதான் திங்கிங் டூ ஸ்மால். ஸோ அதுக்குள்ள பலம் அதுக்கே தெரியல. தட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணாலே நல்ல தலைவர்களாகவோ நல்ல என்டர்பிரினர்ஸாகவோ கண்டிப்பாக ஆக முடியும் என்று கூறி விடுகிறேன். நன்றி.